So now we are moving to LA. இது என்ன LA? நான் லா டிடக்ஷன் படிப்பேன். எல்ஏ லா படிப்பேன். ஸோ எல்ஏ டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டன் இன்கம் தான் சொல்லியிருப்பான். ஆனால் என்ன இன்கம் தெரியாது. பிகாஸ் ஆஃப் இது என்ன டைப் ஆஃப் இன்கம் அப்போ ஆஃப் ஷோர் பேங்கிங் யூனிட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் விச் மீன்ஸ் ஃபாரின் பேங்க் வந்து நம்ம கண்ட்ரில இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆஃப் ஷோர் பேங்கிங் யூனிட்ஸ். ஓகேவா? ஃபாரின் பேங்க் ஏதாவது இங்க இருக்கு அப்படின்னா ஸோ அது கண்டர்ல இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அப்படின்னா ஓவரால் குளோபுக்கு ஒரு சென்டர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியாவுல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல ஒரு சென்டர் இருக்கு அப்படின்னா அவங்க பாக்குற ப்ராஃபிட் வந்து டிடக்ஷன் கிடைக்குமா, அவங்க எடுக்கக்கூடிய அந்த இன்கம் வந்து டிடக்ஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா எஸ் அப்கோர்ஸ் கிடைக்கும். அந்த பேங்க் என்ன பேங்கா இருக்கும்? ஷெட்யூல் பேங்க் ஆர் பேங்க் இன்கார்பரேட் பை ஆர் அண்டர் த லா ஆஃப் அவுட் சைட் இந்தியா விச் மீன்ஸ் ஃபாரின் பேங்க். அதாவது நம்ம கண்ட்ரி லா படி அந்த பேங்க் இருக்காது, அவங்களோட கண்ட்ரி லா படி அந்த பேங்க் இருக்கும். ஓகேவா? இப்போ எப்படி சொல்லலாம்னா வேர்ல்டு WHO ஹோல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு ஹோல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதுக்கான சப்பாட்ச் வந்து ஒரு கண்ட்ரில இருக்கும் இல்லையா? ஸோ மொத்தமா குளோப் லெவல்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி பேங்க் வைஸ் பார்க்கும்போது வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியோட லா படி இங்க வந்து அவுட் சைட் ரீதியா நம்மளோட கண்ட்ரில அந்த பேங்க் வச்சிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஃபாரின் பேங்க்னு சொல்லுவோம். இப்போ கம்பெனிஸ் எப்படி ஃபாரின் கம்பெனின்னு சொல்றோம், அந்த கம்பெனி லா படி வந்து இங்க வந்து நம்ம கம்பெனியை வச்சிருக்கோம், அதாவது அந்த கண்ட்ரி லா படி இங்க கம்பெனி ஓபன் பண்ணிருக்கோம் அப்படின்னா தட் வில் பி கன்சிடர் ஃபாரின் கம்பெனிஸ், ரைட்? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பேங்கிங் ஃபாரின் பேங்க் அப்படிங்கிறது அவுட் சைட் கண்ட்ரி லா படி நீங்க இந்த இடத்துல ஒரு பேங்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா தென் தட் வில் பி கன்சிடர் ஃபாரின் பேங்க். அண்ட் ஹேவிங் ஆஃப் ஷோர் பேங்கிங் யூனிட்ஸ் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எஸ்இசெட்ல போயிட்டு அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். விச் மீன்ஸ் எஸ்இசெட்ல வந்து அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா டிடக்ஷன் என்னவா 100% of the income for the first 5 years, deduction from the year which permissible under Banking Regulation Act or SEBI Act or other law was obtained. ஓகேவா? விச் மீன்ஸ் ஆஸ் பர் என்ன ஆக்ட் படி நடந்திருக்கணும், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி நடந்திருக்கணும். ஆனா நீங்க மேல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் த லா ஆஃப் கண்ட்ரி அவுட் சைட் இந்தியான்னு சொன்னீங்க, கீழே வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்றீங்களா அப்படின்னா பேங்க் செட்டப் வந்து அவுட் சைட் இந்தியா அந்த கண்ட்ரி லா படி பேங்க் செட்டப் ஆயிருக்கணும். ஓகேவா? பேங்க் செட்டப் ஆனதுக்கு அப்புறமா ஆஸ் பர் ஆர் ரூல்ஸ் நம்மளோட பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் என்ன சொல்லுது, இல்ல செபி ஆக்ட் என்ன சொல்லுது, இல்ல வேற எதனா லா எப்படி அவங்க என்ன லா வந்து அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க, என்ன சட்டத்திட்டங்கள் அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்களோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா தென் யூ கெட் டிடக்ஷன் ஆஃப் 100% ஃபார் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ். ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 50% டிடக்ஷன். ஓகேவா? சோ உங்களுக்கு டிடக்ஷன் என்ன தெரியணும் அப்படின்னா எல்ஏ அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஃபாரின் பேங்கா, அது எல்லா லாவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கா, ஆஸ் பர் லா படி இருக்கா அப்படின்னு பாப்பீங்க. ஆஸ் பர் லா படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 100% டிடக்ஷன், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 50% டிடக்ஷன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது ஃபாரின் பேங்க்கு. இப்போ ஏதாவது யூனிட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்டர்நேஷனல் சர்வீஸ் சென்டர் செட்டப் இன் சச் சென்டர் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் விச் மீன்ஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். ஓவரால் இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்காக ஒரு சென்டர் ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு எஸ்இசெட்ல பண்ணிருக்கோம் இந்தியா அப்படின்னா then we'll get a deduction. Deduction வந்து எவ்வளவு? 100% of the income for 10 consecutive assessment year at the option of the out of 15. அதாவது 15 out of 10, அதாவது 15 வருஷத்துல ஏதாவது 10 வருஷத்துக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், டிடக்ஷன் வந்து 100% எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த வருஷத்துல இருந்து? பிகினிங் வித் த இயர் in which the permission under 23(1)A of the Bank Regulations Act சொல்லிருக்கணும். ஆர் பெர்மிஷன் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் த செபி. ஒன்னு செபிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும், இல்ல பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். அண்ட் தென் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 23(1)A படி பெர்மிஷன் இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ரெலவெண்ட் லா, அவன் அதுதான் சொல்றான், வேற ஏதாவது ரெலவெண்ட் லா அப்ளிகபிள் ஆகுதா? ஏன்னா இது வந்து ஓவரால் இந்தியா லெவல்ல மட்டும் கிடையாது. இந்தியா லெவல்ல மட்டும் இருக்குன்னா இந்தியன் ஆக்ட், இந்தியாக்குள்ள இருக்க ஆக்ட், அதாவது செபி ஆக்ட் இந்தியாது, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இந்தியாது. சோ இது மட்டும் அப்ளிகபிள் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியும். பட் இது வந்து குளோப் ஃபாரின் பேங்க் வேற ஒரு கண்ட்ரில இருந்து இங்க வராங்க அப்படின்னும் போது தென் வேற ஏதாவது ரெலவெண்ட் லா அப்ளிகபிள் ஆகுதான்னு நீங்க செக் பண்ணணும். ஸோ அப்படி செக் பண்ணி அது கண்டல் அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா தென் யூ கெட் ஏ டிடக்ஷன். என்ன டிடக்ஷன்? 100% டிடக்ஷன் நீங்க எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ல. எத்தனை வருஷத்துக்கு? 15 அவுட் ஆஃப் 10. ஸோ 15 வருஷத்துல ஏதாவது 10 வருஷத்துக்கு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கலாம், ப்ராஃபிட் வந்து டிடக்ஷனா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் எல்ஏ. ஓகேவா? 80 LA certain income of offshore bank units and international financial service center. Okay. So next last deduction is your 80P. இதுக்கப்புறம் QQB ஒன்று இருக்கு, RRP ஒன்று பெண்டிங் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ செக்ஷன் 80P எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்கம் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதுவும் ஒரு அசோசியேஷன் மாதிரி தானே கிட்டத்தட்ட. ஸோ அதோட இன்கம் ஏதாவது இருக்கு அப்படின்னா தென் யூ வில் கெட் எ டிடக்ஷன். என்னென்ன? பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி ஆர் பிரைமரி கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்.
ஓகேவா? ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்கான், என்னென்ன ஆக்டிவிட்டிக்கு ஏடிபி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி, இது ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி. பிரைமரி கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஏடிபி அண்டர்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதுக்கு இது அண்டர், இது எல்லாமே ஏடிபி அண்டர்ல வரும். ஸோ யூல் கெட் a டிரெக்ஷன் ஆஃப் ஏடிபி. ஸோ அப்படி அது கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2A first, ITP 2A, profit attributable to certain specified activities. இந்த கீழே கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருக்கணும். என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் 100% ப்ராஃபிட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். என்னென்ன ஆக்டிவிட்டிக்கு கீழே கொடுத்துருக்க ஆக்டிவிட்டிக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க. Carry on business of banking or providing credit facilities to its member. Deduction is available only primary agriculture credit society or primary cooperative agriculture and rural development bank are not cooperative banks. நார்மலா இந்த குழுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழு உதவி, ஒரு குழுல காசு போட்டுக்கிறேன், ஒரு குரூப்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் கீழே வரும். அதெல்லாம் இதுல இன்க்ளூட் ஆகாதான். வேற எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி, பிரைமரி கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க். இந்த பேங்கோ இல்ல இந்த பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டியோ வந்து அந்த மெம்பர்ஸ்க்கு, இப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டி நான் என்ன சொன்னேன், ஒரு அசோசியேஷன் மாதிரி சொன்னேன். அசோசியேஷன்னா கண்டிப்பா அதுல ஒரு 10 பேராச்சும் இருப்பான். ஓகேவா? ஒரு 10 பேர் சேர்ந்துதான் ஒரு அசோசியேஷன், அந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? சோ இப்போ பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி அப்படின்னா அதுல 10 பேர் என்னவா இருப்பான், விவசாயியா இருக்கும். இந்த ஃபார்மர்ஸ் மொத்த பேரும் ஒரு 10 பேரும் அதுல போய் மெம்பரா இருப்பான். அவனுங்களுக்கு ஏதாவது ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தருது அந்த அசோசியேஷன் அப்படின்னா, அந்த அசோசியேஷன் வந்து என்னவா இருக்கணும், பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டியா இருக்கணும், இல்ல பிரைமரி கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்கா இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இப்போ அவனுக்கு ஏதாவது சம்திங், அவன் டிராக்டர் வாங்குறதுக்கோ இல்ல அவன் ஒரு ஃபர்டிலைசர் வாங்குறதுக்கோ எதுக்கோ அவனுக்கு ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரோம், நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? டெஃபினட்டா ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி நீங்க அதுல ஒரு ப்ராஃபிட் பாப்பீங்க. யுவர் பேங்க்னா நீங்க ஒரு லோன் கொடுக்குறீங்க, அந்த லோனுக்கு நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்கம். டெஃபினட்டா எல்லாருமே ஒரு ப்ராஃபிட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அதுல 100% வச்சு நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கு எத்தனை வருஷம் அப்படின்னா அவன் சொல்ல, நீ வந்து இதை பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் அப்படின்னா யூ வில் கெட் 100% வந்து நீ எப்பவுமே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நீ நடத்திட்டு இருக்க, அதுல இருந்து உனக்கு ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா then also you will get a 100% deduction. And then the marketing of agriculture produce grown by its member. அந்த மெம்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அவன் நிலத்துல விளைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வருவான் இல்லையா, அதை மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான் அதை கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணுவோம். நீங்க பாத்தீங்கன்னா சந்தைக்கு போறோம் அப்படின்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எல்லாமே ஒரு 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 குரூப் ஆஃப் த பீப்புள் சேர்ந்து பண்றது தானே. ஸோ அதுவுமே ஒரு கோஆபரேட்டிவ் தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கோஆபரேட்டிவ் மெம்பர்ஸ் தான் அவங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி எதனா நடக்குது, அந்த மெம்பர்ஸோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை கொண்டு வந்து மார்க்கெட்ல கொண்டு வந்து அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் தென் தட் ப்ராஃபிட் ஆல்சோ கெட் a deduction under ATP 2A. ஓகே, அது தேர்ட் பாயிண்ட். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், the purchase of agriculture implements, seeds, livestock ஆடு மாடு கோழி or other articles intended for agriculture for the purpose of supplying them to its members, which means இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. என்ன பர்பஸ்க்கு? அவங்க உங்களோட மெம்பர்ஸ்க்கு நீங்க கொடுக்கறதுக்காக நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்போ டிராக்டர் வச்சும் ஏர் உழுகலாம், அந்த மாடு வச்சும் ஏர் உழுகலாம். ஸோ இப்போ அவருக்கு டிராக்டர் வாங்குற அளவுக்கு காசு இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 2 மாடை வாங்கி கொடுப்பீங்க, பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பீங்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா. கரெக்டா? சோ அப்ப அந்த 2 மாடை வச்சு அவர் ஏறு உழுகிறாரு அப்படின்னும் போது அந்த மாட்டுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நடந்திருக்கு, அதை நான் டிரெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா எஸ், அப்கோர்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்றதான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். லைஃப் ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதை தாண்டி இப்போ சீட்ஸ், உரம் வாங்கி போடணும், சம்திங் அந்த மெம்பர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம், அவர் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு ரிலேட்டடா நம்ம ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா தென் யூ வில் கெட் 100% டிடக்ஷன் ஃப்ரம் தேர். அடுத்த ஃபிஃப்த் பாயிண்ட், த ப்ராசஸிங் வித்வுட் த எய்ட் ஆஃப் பவர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆஃப் இட்ஸ் மெம்பர், விச் மீன்ஸ் அதாவது சோர்ஸ், எலக்ட்ரிசிட்டி சோர்ஸே இல்லாம அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், டிராக்டருக்கு பதிலாக மாடு வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ ஒரு மிஷின் இல்லாம பவரே இல்லாம யூஸ் பண்ண முடியும் இல்லையா? அட்லீஸ்ட் டிராக்டர் வாங்கணும்னா அதுக்கு பெட்ரோல் போடணுமோ இல்ல டீசல் போடணுமோ ஏதாவது ஒன்று பண்ணி அதுக்கு ஒரு பவர் சர்க்யூட் மாதிரி அதை நம்ம பண்ணுவோம். இல்ல ஏதாவது ஒரு பேட்டரி ரிலேட்டடா வாங்கி போட்டா கூட நம்ம சார்ஜ் யூஸ் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வித்வுட் எய்ட் ஆஃப் பவரே இல்லாம சில ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணுவோம் அக்ரிகல்ச்சர்ல, பண்ணவும் முடியும். ஏன்னா அப்படிதான் பிஃபோர் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வித்வுட் பாசிங் எயிட் பவர்ல ஏதாவது நீங்க அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்றீங்க அந்த மெம்பர்ஸ்க்கு அப்படின்னும் போது தென் தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் டிடக்ஷன். ATP 2A கீழே அதுவும் வரும், செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கலெக்டிவ் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் த லேபர் ஆஃப் இட்ஸ் மெம்பர், விச் மீன்ஸ் இப்போ இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு அது இன்க்ளூட் ஆகாது. பட் இந்த பெரிய பெரிய ஆளுங்கலாம் ஒரு நாத்து நடுறதுக்கு வந்து வெளியிருந்து ஒரு 10 ஆளுங்க வருவாங்க நாத்து நடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அதை சின்ன சின்ன அதை சுத்தி இருக்கிற அந்த புல்லு அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்றது, கிளியர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் வருவாங்க. நீங்க ஊர் சைட்லாம் பார்த்துருக்கீங்க.
அவங்க பாட்டுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போயிட்டு அந்த தினக்கூலி வாங்கிட்டு போயிடுவாங்க. கரெக்டா? சோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்க அப்படின்னா தென் தட் இஸ் ஆல்சோ கன்சிடர் 82 PA. அதுக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், டிடக்ஷன் எடுத்துக்கலாம். அபார்ட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் என்னெல்லாம் வருது, ஃபிஷிங் ஆர் அலைட் ஆக்டிவிட்டிஸ், தட் இஸ் கேச்சிங், கியூரிங், ப்ராசஸிங், ப்ரிசர்விங், ஸ்டோரிங், மார்க்கிங் ஆஃப் ஃபிஷ் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் எக்யூப்மெண்ட் இன் கனெக்ஷன் therewith for the purpose of supply them to its member. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க மீன் பிடிக்கிற ஆக்டிவிட்டி, அதை வந்து கேட்ச் பண்றது, கியூர் பண்றது, ப்ராசஸிங் பண்றது, மீனை கருவாடா மாத்துறது, ஸோ இந்த மாதிரி அதுக்காக ஏதாவது ஒரு வலை வாங்குறது, பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல், எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கு வலை வாங்குறது, இது அதுன்னு பண்ணுவீங்க இல்லையா? யாருக்காக இது சப்ளை பண்றீங்க? உங்களோட மெம்பர்ஸ்க்கு நீங்க சப்ளை பண்றீங்க அந்த பர்பஸ்க்கு. அதாவது இதெல்லாம் நீங்க வாங்கி, இந்த மெட்டீரியல் இதெல்லாம் வாங்கி நீங்க யாருக்கு கொடுக்கணும்? அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி அதுல இருக்க மெம்பர்ஸ்க்கு கொடுக்கணும். இப்போ மீனவர் சங்கம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீனவர் சங்கத்துல அந்த சங்கம் அப்படிங்கிறது ஒரு அசோசியேஷன். அது வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த வலைய வாங்கி கொடுக்கறதாகட்டும், இல்ல அந்த மோட்டார் வாங்கி கொடுக்கறதாகட்டும், யாருக்கு வாங்கி கொடுக்கும்? அந்த சங்கத்துல இருக்க மெம்பர்ஸ்க்கு. எதுக்காக? மீன் பிடிக்கிறதுக்கு. அப்ப நீ அதை வாங்கி கொடுக்குற அப்படின்னா தென் யூ வில் கெட் டிடக்ஷன் அண்டர் 82 PA. நீ வாங்கி கொடுத்த பொருள் தான் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வருது, 100% நீ டிடக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு 80P2A கீழே சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ ஓவராலா என்னன்னா, இப்போ நம்ம மேல பார்த்தது எல்லாமே பிசினஸ் ரிலேட்டடா பார்த்துட்டு வந்திருப்போம். கடைசியா வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா, அதாவது எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம். ஓவரால் எல்லா ஏரியாவும் கவர் ஆயிடும். டைரக்ட் டாக்ஸ்ல என்னென்ன இந்தியால என்னென்ன ஏரியா இருக்கோ அது எல்லா ஏரியாவும் கவர் ஆயிடும். ஸோ கடைசிக்கு கொண்டு வந்து மீன் பிடிக்கிறது வந்து நாத்து நடுற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும், சாரி டிடக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 80P2A. நெக்ஸ்ட் 80P2B, ப்ராஃபிட் இன் சர்டன் பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி. பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னும் போது தே ஆர் டூயிங் இந்த மில்க் சப்ளை, அப்புறம் ஆயில் சீட்ஸ், வெஜிடபிள்ஸ். 100% ப்ராஃபிட் ஆர் டிடக்டபிள் இன் கேஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி பீயிங் பிரைமரி கோஆபரேட்டிவ் எங்கேஜ் இன், எதுல எங்கேஜ் ஆயிருக்கணும்? சப்ளைங் மில்க், ஆயில் சீட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ரைஸ் ஆர் க்ரோன் பை இட்ஸ் மெம்பர். ஸோ இதெல்லாம் அவங்க மெம்பரால பண்ணப்பட்டிருக்கணும். ஓகேவா? தே ஆர் எங்கேஜ் இன் சப்ளைங் மில்க். நீங்க இந்த ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா கறந்து போயிட்டு ஒரு இடத்துல போய் எத்தனை லிட்டர் இருக்குன்னு எடை போடுவாங்க. பால் எடுத்துன்னு போய் அப்படியே கறந்து அங்க ஊத்துவாங்க. ஒரு ரேஷன் கடை மாதிரி சின்னதா ஒரு ஒரு கடை மாதிரி இருக்கும். இந்த ஆவின் விளம்பரத்தெல்லாம் வரும். அவர் பாட்டுக்கு அந்த ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வச்சிருப்பாங்க, ரெட் கலர் ஸ்கூட்டர். அதெல்லாம் இப்ப இருக்கிறதே இல்லை. அதுதான் பால் வண்டி. உண்மையான பால் வண்டினா அதுதான். ஸோ அந்த ஸ்கூட்டர்ல வந்து பின்னாடி கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பியில அந்த பெரிய ஒரு டின்னு கேனை கட்டிடுவாங்க. ஓகேவா? சில பேர் அது எத்தனை வீட்டான ஊத்துவாங்க. பட் ஆனா அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ரேஷன் கடை மாதிரி ஒரு குட்டியா ஒரு கடை இருக்கும். அதுல போய் எடை போடுவாங்க, எத்தனை லிட்டர் இருக்கு அதுக்கேற்ற காசு வாங்கிட்டு வருவாங்க. கரெக்டா? ஏன்னா நீங்க தனிப்பட்ட முறையில பண்ணீங்கன்னா அது பிசினஸ் ஆயிடும். உங்ககிட்ட மாடு இருக்கு, நீங்க பால் கறக்கிறீங்க, வீடு வீடா போய் நீங்க ஊத்துறீங்க அப்படின்னா தென் தட் வில் பிகம் அண்டர் பிசினஸ். ஓகே, தட் இஸ் நாட் பாதர். பட் இப்போ நீங்க ஒரு சங்கத்துல இருக்கீங்க, ஒரு மெம்பரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு வந்து உங்க பங்களிப்புன்னு ஒண்ணு இருக்கும். அதை தாண்டி நீங்க தினமும் அந்த சங்கத்துல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது அந்த சங்கம் கொண்டு போய் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி கொண்டு போய் அது மக்கள் கிட்ட சேர்க்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆரோக்கியா, ஆவின் அந்த மாதிரி அவங்க எல்லாம் ஃபேக்டரியே வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் பிசினஸ் அண்டர்ல வந்துடும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சின்ன சின்ன அசோசியேஷன்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அங்க எடுத்துட்டு போய் நம்ம ஊத்திட்டு எவ்வளவு இருக்கோ காசு வாங்கிட்டு வரும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மெம்பர்ஸால அது எதனா பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா தென் யூ வில் கெட் 100% ஆஃப் த ப்ராஃபிட் டிடக்ஷன் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? என்னென்னலாம் இதுல இன்க்ளூட் ஆகுது? ஃபெடரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி engaged in business of supplying milk, oil, spices, fruits or vegetables. The government or local authority, otherwise government company, statutory corporation supplying milk, oil, spices, fruits, vegetables as to public. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் கவர்மெண்ட் வந்து பால் பாக்கெட் ஏதோ ரிலீஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். எனக்கு சரியா தெரியல. ஆனா இப்ப அது இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல. கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து பால் பாக்கெட் வந்து ஒரு 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 மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த கவர் பாக்குறதுக்கே. அவங்க வந்து ரிலீஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஆனா எனக்கு எக்ஸாக்டா எனக்கு தெரியல. பட் ஆனா இந்த மாதிரி ஏதோ நடந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. கவர்மெண்டே வந்து பால் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அது ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆயிருக்கீங்க அப்படின்னா தென் அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா? அந்த ப்ராஃபிட்ல நீங்க 100% டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். தட் இஸ் டாக்ஸ் அபவுட் டிடக்ஷன்ஸ் இஸ் டாக்ஸ் அபவுட் 80P2B. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? நெக்ஸ்ட் என்னடா ஹேங் ஆயிடுச்சு? ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2C. இப்போ 2B பார்த்தோம் இல்லையா? ஏ பார்த்தோம், அதாவது 2A பார்த்தோம், 2B பார்த்தோம். இப்போ CDEF. ஓகேவா? ஸோ இது 4 பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஓவர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2C எதை சொல்லுது அப்படின்னா ஜென்ரல் டிடக்ஷனா. என்ன ஜென்ரல் டிடக்ஷன்? ஃபார் அதர் இன்கம் எக்ஸப்ட் ரெஃபர்ட் அபோ. இப்போ நம்ம மேல பார்த்தோம் இல்லையா? ரெஃபர்ட் அபோனா என்னென்னலாம் பார்த்தோம்? அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா பார்த்தோம், சப்ளைங் மில்க், அது இது நிறைய பார்த்தோம் இல்லையா? அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற ஏதாவது பிசினஸ் அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி பண்ணுது அப்படின்னா, அதாவது ஜென்ரலா கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, என்னது நுகர்வோர்
தமிழ்ல ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, நுகர்வோர் சங்கம் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு பொருள் அதுல எதனா தப்பு இருக்கு அப்படின்னா அது போய் அந்த சங்கத்துல சொல்லுவாங்க. அந்த ரீசெண்ட் டேஸ் பிஃபோரா அந்த குர்குரே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த 5 ரூபா பாக்கெட் விற்கும் போதுலாம் அது கொளுத்துனா எரிஞ்சு அப்படியே உருகிச்சு அது. எரிச்சு உருகி வந்துச்சு, அதுல பிளாஸ்டிக் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சோ அது வந்து என்னன்னா நுகர்வோர் அமைப்பு சட்டம் கீழே போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது இருக்கு. ஃபுட் டிபார்ட்மெண்ட் கீழே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஃபுட் சரியில்லை அப்படின்னா. ஸோ அதுக்கு ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான், அதுவும் நல்லதுக்காக தான் இயங்குது அப்படின்றதுனால. ஸோ அது அது ஜென்ரல் டிடக்ஷன்ல கொடுத்துருப்போம். மேல சொன்ன டிடக்ஷன்ஸ் அது வராது, பட் இங்க ஜென்ரல் டிடக்ஷன்ல வரும். ஸோ மேல சொன்னதை தாண்டி வேற எதனா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் டிடக்ஷன் கிடைக்கும். அதாவது 100% கிடைக்காது. கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆச்சுன்னா 1 லேக் கிடைக்கும், வேற ஏதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆச்சுன்னா 50,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட், இது ஒரு 2 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா. கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருந்தா 1 லேக், அதர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருந்தா 50,000 மைட் பி கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் 80P2 ஜென்ரல் டிடக்ஷன். நெக்ஸ்ட் 80P2D இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் வித் அதர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, விச் மீன்ஸ் இப்போ நான் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கேன், நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது எனக்கு ஒரு இன்கம் இருக்கும் இல்லையா, எனக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும் இல்லையா, நான் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இதை தூக்கின்னு போயிட்டு இன்னொரு கோஆபரேட்டிவ் சொசைட்டில நான் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா. இந்த மாதிரி பண்ண முடியும். கரெக்ட் தானே, பிசினஸ் தானே. சோ என்னோட மணியை கொண்டு போய் நான் வேற ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டில இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, நானும் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இன்னொரு கோஆபரேட்டிவ் சொசைட்டில அப்படி பண்றேன் அப்படின்னா எனக்கு 100% ஆஃப் த இன்கம் பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் வித் எனி அதர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, விச் மீன்ஸ் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண இல்லையா, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி எனக்கு என்ன தரணும், ஒன்னு டிவிடெண்ட் தரணும், இல்ல இன்ட்ரெஸ்ட் தரணும். கரெக்டா. இது ஒரு இன்கம் எனக்கு. இந்த இன்கமுக்கு நான் டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, 100% டிடக்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். நான் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தூக்கி இன்னொரு கோஆபரேட்டிவ் சொசைட்டில போடுறேன். அவன் நான் கொடுத்ததுக்கு இப்ப நான் லோன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, அவனுக்கு அவன் எனக்கு என்ன தரணும், இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். அப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான்னா அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஒரு இன்கம், அந்த இன்கமுக்கு நான் டாக்ஸ் கட்டணுமா, நோ. ATP2D கீழே 100% டிடக்ஷன் எடுத்துட்டு போய்ப்போ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 82D. ஓகே. அடுத்து 80P2E. 2E என்ன சொல்றான், இன்கம் ஆஃப் லெட்டிங் ஆஃப் குடோன் ஆர் வேர் ஹவுஸ். அதாவது இப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டி கிட்ட ஒரு குடோனோ வேர் ஹவுஸோ இருக்கு. ஓகேவா. இப்போ குடோன் வேர் ஹவுஸ் இருக்குன்னா அதை லெட் அவுட் விடுது யாரு, கோஆபரேட்டிவ் சொசைட்டி லெட் அவுட் விடுது. நல்லா ஞாபகம் வச்சுன்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது, லெட் அவுட்டுக்கு குடோன் இல்ல வேர் ஹவுஸ் வச்சிருக்கு. ஏன் நான் குடோன் வேர் ஹவுஸ் லெட் அவுட் விடுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த பெரிஷபிள் கூட்ஸ் நாட் பெரிஷபிள் கூட்ஸ் தனித்தனியா இருக்கும். ஸோ ஒரு வேர் ஹவுஸ் ஒரு மாதிரி இப்போ சில்லுன்னு இருக்கக்கூடிய ஏரியால அதை கொண்டு வந்து வைக்கணும். ஸ்பெசிஃபைட் பிசினஸ்ல அது ஒரு பக்கம், அது வேற. பட் கோஆபரேட்டிவ் சொசைட்டியா குடோனு வேர் ஹவுஸ் வச்சிருக்கு அப்படின்னா அப்போ அது 80P2E கீழே வந்துடும். ஸ்பெசிஃபிக் பிசினஸ் கோல்ட் செயின் வேர் ஹவுஸ் அது செப்பரேட் கான்செப்ட். ஓகேவா. இது கோஆபரேட்டிவ் சொசைட்டி வச்சிருந்தா. ஸோ ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்த பெரிஷபிள் நான் பெரிஷபிள். ஓகேவா. ஸோ இப்போ தக்காளி அதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தாங்கணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆச்சு கொண்டு வரணும் அதை. அதாவது அதை உருவாக்கணும், அதை படிச்ச டேஸ்ல இருந்து நம்ம ஒரு 1 வீக் ஆச்சு அதை வந்து கொண்டு வந்து அது மக்கள் கிட்ட கொடுத்துடணும். 1 வீக் ஆர் 4 to 5 days அதுக்குள்ள அதை வந்து ரீச் பண்ணிடும். பட் அந்த 4 to 5 days அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் இல்லையா அட்லீஸ்ட். ஸோ அதை வந்து ஒரு கோல்ட் செயின் வேர் ஹவுஸ் தான் வைக்க முடியும் சில்லுன்னு இருக்க ஏரியால. ஸோ அந்த மாதிரி ஏதாவது குடோனோ இல்ல வேர் ஹவுஸோ, இப்போ அரிசிலாம் இருக்குன்னா இப்போ குடோன்ல போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏதாவது லெட் அவுட் விட்டுருக்கீங்க அப்படின்னா லெட் அவுட் விட்டா அதுக்கு என்ன வரும், கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு இன்கம் வரும். அவங்க ஒரு ரெண்டுக்கு விட்டுருக்காங்க, அவனுக்கு ஒரு இன்கம் வரும். அப்ப அந்த இன்கம் வந்து என்னவா, 100% எடுத்துக்கலாம். 100% ஆஃப் இன்கம் ஃப்ரம் லெட்டிங் அவுட் ஆஃப் குடோன்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் ப்ராசஸிங் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் த மார்க்கெட்டிங் ஆஃப் கமோடிட்டிஸ். ஸோ அந்த கம்யூனிட்டிஸை மார்க்கெட்டிங் பண்றதுக்காக, அதாவது இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன, வேர் ஹவுஸ்ல குடோன்லயே வச்சா மார்க்கெட்டிங் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதை கொண்டு போய் நம்ம மார்க்கெட்ல விற்கணும், அதான நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்காக நீங்க ஏதாவது ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம் டெரைவ் ஆகுது ரெண்டுக்கு விட்டு அப்படின்னா தென் யூ வில் கெட் 100% டிடக்ஷன் அண்டர் 80P2E. அடுத்து 2F. Cooperative society not being a housing society or a urban consumer society or a society carrying on transport business or a society engaged in performance of any manufacturing operation with the aid of power, which means இந்த இடத்துல என்ன சொல்ல இருக்கான் அப்படின்னா, வித்தவுட் எய்ட் ஆஃப் பவர்ல ஹவுசிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கக்கூடாது, அர்பன் கன்சூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கக்கூடாது, டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ற கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கக்கூடாது. ஓகேவா. மேனுஃபேக்சரிங் வந்து பவர் வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ற கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கக்கூடாது. வித்தவுட் பவர், வித்தவுட் எய்ட் பவர், வித்தவுட் எய்ட் ஆஃப் பவர். எப்படின்னா வித்தவுட் பவர்ல எப்படின்னா பண்ணுவாங்க, பவரே இல்லாம எப்படின்னா ஒரு பிசினஸ் பண்ண முடியும். இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இருக்கும், அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதிலே வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மேட்ச் பாக்ஸஸ் ரெடி பண்றதாகட்டும், இல்ல ஊதவத்தி தயார் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா, அதெல்லாம் வந்து அப்படியே ரெடி பண்ணிட்டு காய வைப்பாங்க, வெயில்ல தான் கொண்டு வந்து காய வைப்பாங்க. அது காய வச்சு அதுக்கப்புறம் அது ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருவாங்க. இதுக்கெல்லாம் பவர் தேவையான்னு கேட்டா கிடையாது, எல்லாமே கையிலேயே பண்ணுவாங்க. அந்த ஊதவத்திக்கான ஸ்டிக்கு அது ரெடி பண்றதுல இருந்து எல்லாத்தையும் கையிலேயே சீவி, அந்த மேல போடுற அந்த பிளாக் கலர்ல இருக்கிறதும் அந்த மாவு கையிலேயே ரெடி பண்ணி அதை கையிலேயே அரைச்சி, ஸோ எல்லாத்தையுமே வந்து
வித்தவுட் பவரே இருக்காது சுத்தமா. அதை காய வைக்கிறது கூட வெயில தான் காய வைப்பாங்க. காய வச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு அனுப்பிச்சு விடுவாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கு அப்படின்னா, இஃப் த கிராஸ் டோட்டல் இன்கம் டஸ் நாட் எக்ஸிட் 20,000 அப்படின்னா, தென் த டிடக்ஷன் ஷல் பி அமௌண்ட் ஆஃப் எனி இன்கம் பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் செக்யூரிட்டிஸ் ஆர் எனி இன்கம் ஃப்ரம் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து இது நான் பாதியிலே விட்டுருப்பேன்டா. இது புக்ல இருக்கும். எங்க ஐடிடிடி ஏடிடிபி குவாலிட்டி அண்ட் பேட்டர்ன்ஸ் 300,000 QQB பிஏ. உங்களுக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சம் ஏதாவது இருக்கா ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ்ல? இது டிடக்ஷன்ஸ்ல இருக்காது, ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ்ல இருக்கும். Alternative minimum tax applicable to 80 other than company who claim deduction under 80H, 80A, 35AD. இது இல்ல. இன்னும் JD இதுவும் டாக்ஸ் இண்டிவிஜுவல் சேர்த்து HF என்னடா அட்வான்ஸ் டாக்ஸ் இருந்துச்சு. உங்களோட புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்குன்னு ஒரு ஒரு தனியா ஒரு இது இருக்கும். அது இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க உங்க புக்ல. ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ் இதான் இது உள்ள போங்க. டாக்ஸேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்க்ளூடிங் ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ் பட் எக்ஸ்க்ளூடிங் நான் ரெசிடென்ட் இந்த சாப்டர் இருக்கு இல்லையா? இந்த சாப்டர்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு போட்டு ஏதாவது ஒரு டாபிக் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இருக்கா? ஒரு நிமிஷம் தான். மீன்வைல் நானும் என் புக்ல பழைய புக்ல பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு இதுல டிடக்ஷன்லயே வந்து இருக்கா? காம்புடேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு இருக்குண்ணா. இருக்கா? அது இந்த புது புக்ல இல்ல. ஏன்னா இவன் இங்க கொடுக்கும் போது 80 PA மட்டும் தான் கொடுத்துருக்கான் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ்ல. 80 PA இருக்கா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம் அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி வந்து ஆஃப்ஷோரிங் பேங்க்ஸ் எல்ஏ எம் டைரக்டா PA முடிச்சிட்டான். உங்களுக்கு வந்து ஃபுல்லா இதுல கோஆபரேட்டிவ் ரிலேட்டடா எதுவுமே இல்லை உங்க புக்ல. ஆல்டர்னேட்டிவ் மினிமம்ஸ்க்கும் இதுல இல்ல. ஒரு நிமிஷம் நான் பழைய புக்கு 115 BAD அப்படின்னு போட்டு ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம் ஃபார் ரெசிடென்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு அதுவும் ஒன்று இருக்குண்ணா. 2 டாபிக் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. 2 டாபிக் கோஆபரேட்டிவ் சொசைட்டில. ஆமா, அது இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ஃபைனல்ல இருக்காது. பட் இதுல உங்களுக்கு புது புக்ல அவன் கொடுக்கல. PDF. ஏன்னா நான் இந்த பிபிடி ரெடி பண்ணும் போதே அது புக்ல சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ரெடி பண்ணிருப்பேன். அதனாலதான் இந்த புக்கை காணும். பேப்பர் 7A 7A PDF 7A இருக்கு. ஒன் செகண்ட், நான் வந்து லேப்ல ப்ரெசென்ட் பண்றேன். ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ்ல இந்த புக்ல அது இல்ல. பட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ் கொடுத்துட்டு இண்டிவிஜுவலுக்கும் HF எப்படி ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றது மட்டும் தான் இதுல இருக்கு. பட் ஆனா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ் பெருசா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா ஏஓபி பிஓஐக்கெல்லாம் கூட எப்படி கால்குலேட் பண்றதுன்னு இருக்கு அவங்க புக்ல. அதே ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ்ல கடைசியில இருக்கும் பாருங்க. பார்ட்னர்ஷிப் எப்படிலாம் போட்டீங்களோ அதே மாதிரி இருக்கும். பட் ஆனா அது புது புக்ல இல்ல. ஸோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அவன் புக்ல இருக்கிறதே தான் நியூ ரெஜிம் ஓல்ட் ரெஜிம் படி கேட்பானே தவிர புக்ல இல்லாததெல்லாம் அவன் கேட்க சான்சஸ் இல்லை. ஓகேயா? செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் கம்பெனிஸ் எங்க இருக்கு? ஸ்டார்மெண்ட் டிடக்ஷன் பிடிசி ஆகுது. கேபிட்டல் பிபிஓஐ. இதெல்லாம் கொஞ்சம் பழைய புக்ல இருக்கு. கொஞ்சம் பழைய புக்னா ப்ரீவியஸ் புக்ல இருக்கு. எலக்ட்ரோரல் ட்ரஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, அது இந்த புது புக்ல இல்ல. பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எது இதெல்லாம் எக்ஸம்ஷன் ஆகும், அவனுக்கு எப்படி ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ் போடுறது அப்படின்றது இருக்கும், அதுவும் இந்த புக்ல இல்ல.
HUF heat alternative index HUF. பேஜ் நம்பர் என்ன பாலா அது அந்த புக்ல? ஆ 534 534 532 இங்க இருக்கு. சரி, ஓகே. நான் இதை ப்ரெசென்ட் பண்றேன். இதை அப்படியே நடத்தியே விட்டுடுறேன். உங்க புக்ல இருக்கு, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, போட்டு படிக்கணுமா அப்படின்லாம் வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கினா போதும். இப்போ நான் சொன்ன டிடக்ஷன்ஸ் வந்து அங்கே அப்ளிகபிள் ஆயிருக்கும், அவ்வளோதான். ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆகுதா? ஓகே, ப்ரெசென்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு நான் வந்து எப்படி வந்து டாக்ஸ் கட்டுறது அப்படின்னு கொடுத்துருப்பான். கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 ப்ரொவிஷன் இருக்கு. அது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி அசஸ்மெண்ட் ஃபார் வேரியஸ் பர்சன்ஸ். இது கண்டர்ல இருக்குமா இல்லை டிடிஎஸ் இருக்குமா? நான் ஃபோல்டர் நேம் சூப்பரா இருக்கு. ஏன் பாலா பாத்துட்டேன். சைட்ல பாத்தியா? நான் கூட இது இந்த டாக்ஸுக்கு அட்டாச் பண்ணிருக்க ஃபோல்டர் நேம் எதுக்கு சம்மந்தமே எல்லாம் ஃபோல்டர் நேம் சூப்பரா இருக்கும், அதெல்லாம் டாக்ஸ்ல இருக்கிறது தான் நான் போட்டிருக்கேன் பேரு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ டிசிஎஸ்ல இருக்கும் நினைக்கிறேன். அசஸ்மெண்ட் ஃபார் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கான மீனிங் என்னன்னு கொடுத்துருப்பான். கோஆபரேட்டிவ் சொசைட்டி மீன்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரெஜிஸ்டர் அண்டர் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும், இல்லை வேற ஏதாவது அந்த டைம் பீயிங்ல என்ன வந்து டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் எனி ஸ்டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவான். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிராஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் த கோஆபரேட்டிவ் சொசைட்டி இஸ் கம்ப்யூட்டட் அண்டர் டிஃபரெண்ட் ஹெட். வேற ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீவியஸ் ப்ரொவிஷன் நம்ம என்னெல்லாம் படிச்சோமோ அதுபடி எடுத்துப்போம். ஃபர்தரா என்னென்ன டிடக்ஷன் கிடைக்குமா? டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80G என்னது? நம்ம டொனேஷன் செக்ஷன் பார்த்தோம், கரெக்டா? டொனேஷன் இருக்கக்கூடியது, அதாவது நம்ம ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதுபடி 80G படி எடுத்துக்கலாம். 80P இப்போ படிச்சோம் இல்லையா, அதுவும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். எக்ஸெட்ரா ஆர் அவைலபிள் டு த கோஆபரேட்டிவ் சொசைட்டி. கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு இப்போ ரேட் ஆஃப் டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோஆபரேட்டிவ் சொசைட்டி இஸ் லைபிள் டு பே டாக்ஸ் ஃபாலோயிங் ரேட். இப்போ நம்ம ஸ்லாப் ரேட்லாம் பார்த்தோம், ஏன்னா 7 டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் பார்த்தோம். 7 டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ்ல யாருக்கு ஸ்லாப் வரும், ஸ்பெஷல் ரேட்ஸ் எங்க அப்ளிகபிள் ஆகும், லாங் டேர்முக்கு ஒரு ரேட்டு, ஷார்ட் டேர்முக்கு ஒரு ரேட்டு, கம்பெனிஸ்க்கு ஒரு ரேட்டு, ஃபர்முக்கு ஒரு ரேட்டு, ஃபாரின் கம்பெனிக்கு ஒரு ரேட்டு, ஃபாரின் பார்ட்னர்ஷிப், அதாவது எல்எல்பி பார்ட்னர்ஷிப் தனித்தனியா ரேட் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு என்ன ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இன்கம் 10,000 ரூபாவா, ரேட் வந்து எவ்வளோ? 10%. நெக்ஸ்ட் 10,000, அதாவது 20,000. ஃபர்ஸ்ட் 10,000 நம்ம கொடுத்துட்டோம் 10%, அடுத்த 10,000 20 வருது, ஸோ 20%. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இன்கம் நீங்க எவ்வளவு எடுக்கணும்? 30% எடுத்துக்கணும். இதுதான் ரேட் ஃபார் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. நான் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கான ரேட்டு. இதுபடிதான் நீங்க டாக்ஸ் கட்டணும் ஃபார் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு, ரேட் ஆஃப் டாக்ஸ், ஓகேவா? டாக்ஸ் இஸ் ஃபர்தர் என்ஹான்ஸ்டு பை சர்சார்ஜ். இப்போ இதுக்கு சர்சார்ஜ் அப்ளிகபிளாம். எவ்வளவு இன்கம் தானா? 12%. சப்ஜெக்ட் டு மார்ஜினல் ரிஃபார்ம் இருக்கு. 1 crore தாண்டிடுச்சு அப்படின்னா சர்சார்ஜ் அப்ளிகபிள் ஆகும் 12%. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஒரு 4%, ஓகேவா? ஸோ இதுதான் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கான டாக்ஸ். நார்மலா வந்து இவ்வளவு கட்டுவோம். ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம்னு ஒன்று இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அடுத்த சாப்டர் தான் படிப்போம். உங்களுக்கு டிரெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சாப்டர் தான். ஏன்னா இண்டிவிஜுவலுக்கும் ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம் இருக்கு, HUFக்கும் ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம் இருக்கு. அது என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னா, அப்ளிகபிலிட்டி டு ரெசிடென்ஷியல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. கண்டிஷன், என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதை நான் எடுக்கணும்னா, அந்த ஆல்டர்னேட்டிவ் நான் எடுக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? டோட்டல் இன்கம் நீங்க கம்ப்யூட் பண்ணணுமா? ஆனா இந்த டிடக்ஷன்லாம் நீங்க எடுத்துக்கவே கூடாதான். இந்த டிடக்ஷன்லாம் எடுத்துக்காம நீங்க டோட்டல் இன்கம் கம்ப்யூட் பண்ணணும். 10AA எக்ஸம்ஷன், அதாவது எஸ்சி செட்ல இருக்கு அப்படின்னா ஃபுல்லி எக்ஸம்டட் இல்லையா, அது நீங்க எடுத்துக்க கூடாது. அடிஷனல் டெப்ரிசியேஷன் எடுத்துக்க கூடாது. 32AD இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்சஸ் எடுத்துக்க கூடாது. 33AP டீ காஃபி பிசினஸ், அது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. 33APA சைட் ரிசர்வேஷன் ஃபண்ட், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நம்ம பிஜிபிபில படிச்சோம். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்னன்னு பார்த்தோம்? 20-40 பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? டீ காஃபி பிசினஸ் பண்ணா 20% வந்து எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம், விச் மீன்ஸ் டிடக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். டெபாசிட் பண்ணணும் அந்த மணியை கொண்டு போய். அதே மாதிரி 40% வந்து சைட் ரிசர்வேஷன் எதனா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மணியை கொண்டு போய் நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? என்ன பார்த்தோம்?
கிளைம் பண்ணிக்கலாம், டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் பார்த்தோம் பிஜிபிபில. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ல வரோம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் சயின்டிபிக் ரிசர்ச்ல இருந்து நீங்க எடுத்துக்க கூடாது. 35 ஏடி ஸ்பெசிஃபைட் பிசினஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க எடுத்துக்க கூடாது. 35 ட்ரிபிள் சி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் 100% டிடக்ஷன் அது நீங்க எடுத்துக்க கூடாது. 6A டிடக்ஷன் எதுவுமே எடுத்துக்க கூடாது. விச் மீன்ஸ் ஜி ஆர் வாட் ஐ சே இப்போ பார்த்தோமே பி அதுவுமே நீங்க எடுத்துக்க கூடாது. எக்ஸப்ட் எது இதெல்லாம் எடுத்துக்கலாமா 6Aல 80 ஜேஜேஏ ஞாபகம் இருக்கா? ஜேஜேஏ என்னன்னு அடிஷனல் எம்ப்ளாய்மெண்ட் 30% டிடக்ஷன் அது ஜேஜேஏ. எல்ஏ இப்போ பார்த்தோம் இல்லையா பேங்கிங் ஆஃப் ஷோர் யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துக்கு வந்து அவுட் ஆஃப் 10ல அவுட் ஆஃப் 15ல 10 வருஷத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபாரின் பேங்கா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு 100%, அடுத்த 5 வருஷத்துக்கு 50%. இப்போ படிச்சுமே எல்ஏ இது மட்டும் அவைலபிளாம், இது ரெண்டு மட்டும் அவைலபிளாம். அதை தவிர்த்து மிச்ச எதுவுமே நீங்க எடுத்துக்க கூடாது. அப்படி நீங்க எடுக்கல அப்படின்னா அது கூட சேர்த்து என்ன பண்ணுமா எந்த செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டும் பண்ணிருக்க கூடாது. டெப்ரிசியேஷன் கூட இயர்லியரா எதுவுமே பண்ணக்கூடாது. சச் லாஸ் ஆர் டெப்ரிசியேஷன் இஸ் ஆர்டிகல் டு எனி ஆஃப் த டிடக்ஷன் ரெஃபர்ட் அபோவ். ஸோ மேல சொல்லி இருக்கக்கூடியதுக்கு டெப்ரிசியேஷன் லாஸ்லாம் வரும். கரெக்டா? இங்க கொடுத்துருக்க செக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே டெப்ரிசியேஷன் லாஸ் எல்லாமே ஹேப்பன் ஆகும். கரெக்டா? ஸோ அந்த செக்ஷன்ல இருக்கட்டும் நீங்க கிளைம் பண்ணிக்க கூடாது. அதே மாதிரி 32 டெப்ரிசியேஷன் எடுத்துக்கலாமா? அடிஷனல் டெப்ரிசியேஷன் தவிர்த்து 32 டெப்ரிசியேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க அதை எடுத்துக்கலாம். ஆனா எக்ஸப்ட் அடிஷனல் டெப்ரிசியேஷன் நம்ம தருவோம் இல்லையா ஒரு 15%, அது நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கண்டிஷன்ல நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணினா ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரேட் உங்களுக்கு என்னவா 22% தான். ஃபிளாட்டா 22% பிளஸ் சர்சார்ஜ். நீங்க மேல வந்து 10, 20, 13 கட்டினீங்க இல்லையா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்கான். நீங்க இந்த இந்த இது எதுவுமே எடுக்கல, இந்த மேல கொடுத்துருக்க கண்டிஷன் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு ஃபிளாட்டா 22% தான் டாக்ஸபிள் ஆகும் ஓவரால் இன்கம்ல ஃபார் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டான். நோட் இஃப் எனி இன்கம் இஸ் டாக்ஸபிள் ஸ்பெசிஃபைட் ரேட், அதாவது ஸ்பெசிஃபைட் ரேட் சொல்றது 110 115 BBG except section BAD. Such income shall be taxable at special rate of income. இது ஸ்பெஷல் ரேட் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது என்னன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி வைஸ் வந்து அவங்க தனியா ஒரு ஸ்பெஷல் ரேட் இருக்கும். இப்போ எப்படி லாங் டேர்முக்கு வந்து 15%, ஷார்ட் டேர்முக்கு வந்து 15%, லாங் டேர்முக்கு 20% சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி 115 BBG BAD கீழே சில ஸ்பெஷல் ரேட்ஸ் இருக்கும். அது மட்டும் இந்த 22 கீழே வராது அப்படின்னு ஒரு நோட் ஒன்று கொடுத்துட்டான். யூ டோன்ட் பாதர் அபவுட் இட், இது உங்களுக்கு தேவைப்படாது. பட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் 22% வந்து ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இவ்வளவுதான் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு. இப்போ உங்க புக்ல பாருங்க. ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டினா மீனிங் என்னன்னு கொடுத்துருப்பான். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் எழுதி போட்டது அப்படியே தான், சாரி அந்த பிடிஎஃப்ல பார்த்தது அப்படியே தான் இருக்கும். பிளஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது யாருக்கு அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு அப்ளிகபிள் ஆகும். குவான்டம் ஆஃப் டிடக்ஷன் பாருங்க. ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்தோம். இங்க கீழே கொடுத்துருக்கான் பாருங்க ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டிஸ். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பேங்கிங்க்கு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறது, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறது, பர்ச்சேஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ருமெண்ட், கலெக்டிவ் டிஸ்போசல், ஃபிஷிங், சப்ளைங் மில்க், வேற என்னெல்லாம் பார்த்தோம் ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டில. அதாவது 100% டிரெக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, சப்ளைங் மில்க், ஆயில், சீஸ், ஃப்ரூட்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கவர்மெண்ட், பால் சப்ளை பண்றது, இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ திஸ் ஆர் த ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டிஸ். ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டிஸா இருந்தா எவ்வளவு டிடக்ஷன் நீங்க எடுத்துக்கலாமா? 100% டிடக்ஷன் நீங்க எடுத்துக்கலாமா? கரெக்டா? இது நம்ம பார்த்தோம், இப்போ பார்த்துட்டு தான். ஆக்டிவிட்டி அதர் தன் ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டிஸ். இப்போ மேல சொன்ன ஆக்டிவிட்டி தவிர வேற எதனா இருந்துச்சுன்னா ஜென்ரல் டிடக்ஷன்ல வரும்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஜென்ரல் டிடக்ஷன் அப்படின்னா கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருந்தா 1 லட்சம் எடுத்துக்கலாம், வேற எதனா இருந்தா 50,000 வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஜென்ரல் டிடக்ஷன்ல நம்ம இப்போ பிபிடில பார்த்தோம். அதுதான் இங்க சொல்லியிருக்கான். அதே மாதிரி ஃபாலோயிங் இன்கம் ஆஃப் எனி கோஆபரேட்டிவ் சொசைட்டி இஸ் ஆல்சோ எக்ஸம்டடா. இதெல்லாம் எக்ஸம்டட் விச் மீன்ஸ் 100% டிடக்ஷன் சொல்றதை விட டிடக்ஷன் சொல்றதுக்கு பதிலாக எக்ஸம்டடா. என்னென்ன எக்ஸம்டட் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டில இன்னொரு கோஆபரேட்டிவ் சொசைட்டில நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு அதுல இருந்து டிவிடெண்டோ இன்ட்ரெஸ்டோ வரும். அது எனக்கு ஒரு இன்கம். அது என்ன இன்கம் ஆனா என் கைக்கு எக்ஸம்டட் இன்கம், டாக்ஸே நான் கட்ட மாட்டேன். அதே மாதிரி லெட்டிங் அவுட் ஆஃப் குடோன், வேர் ஹவுஸ், மார்க்கெட்டிங் பண்றதுக்காக நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அது எக்ஸம்டட். இப்போ இங்க இருக்கு பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நான் இதை எடுக்க சொன்னேன். இன்கம் ஆன் செக்யூரிட்டிஸ், எனி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ரொவைடட் சர்டன் கண்டிஷன் ஆர் சாட்டிஸ்ஃபைட் டு. இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நான் கடைசியா இப்போ விட்டேன் இல்லையா உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல 80P2F கரெக்டா. ஹவுசிங் சொசைட்டியா இருக்கக்கூடாது, அர்பன் கன்சியூமர் சொசைட்டியா இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா. கிராஸ் டோட்டல் இன்கம் 20,000 தாண்டக்கூடாதுன்னு அது இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா சாட்டிஸ்ஃபை கண்டிஷன் 2. கண்டிஷன் 2 என்ன இங்க பாருங்க. கண்டிஷன் டு பி சாட்டிஸ்ஃபை. என்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? கோஆபரேட்டிவ் சொசைட்டி மஸ்ட் நாட் பி ஹவுசிங் சொசைட்டியா இருக்கக்கூடாது, அர்பன் கன்சியூமர் சொசைட்டியா இருக்கக்கூடாது, சொசைட்டி கேரிங் ஆன் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிருக்கக்கூடாது, சொசைட்டி எங்கேஜ் மேனுஃபேக்சரிங் ஆபரேஷன் வித் த 8 பவர், வித்வுட் 8 பவர் இருக்கலாம், வித் 8 பவர்ல இருக்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்த பி என்னது, கிராஸ் டோட்டல் இன்கம் 20,000 தாண்டக்கூடாது. இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணா அப்படின்னா தென் உங்களுக்கு இங்க வருது இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் ஆர் எனி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஏதாவது ஒரு செக்யூரிட்டிஸ்
இதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் விச் மீன்ஸ் டிபெஞ்சர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருந்து நீங்க டிபெஞ்சர் இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்ப அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த செக்யூரிட்டி கரெக்டா. அப்படி இல்லைன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டியா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வச்சிருக்கீங்க அதுக்கு ஒரு இன்கம் வரும். ஓகே, சோ இந்த இன்கம்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸம்ட் ஆகும். எப்போ எக்ஸம்ட் ஆகும்? நீங்க கீழே கொடுத்துருக்க இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறமா. அது ஹவுசிங் சொசைட்டியா இருக்கக்கூடாது கோஆபரேட்டிவ்ல, அதுக்கப்புறம் அர்பன் கன்சூமர் சொசைட்டியா இருக்கக்கூடாது, டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் எடுத்துக்க கூடாது, மேனுஃபேக்சரிங் ஆஃப் வித் 8 பவர் பண்ணிருக்க கூடாது. அதே மாதிரி அதோட கிராஸ் டோட்டல் இன்கம் 20,000 தாண்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ எக்ஸம்டட். அந்த இன்கம் வந்து உங்களுக்கு டோட்டலா என்ன ஆயிடும்? எக்ஸம்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ கீழே ஒரு நோட் கொடுத்துருக்கான். இப்போ நீங்க இங்க கேட்பீங்க இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன மீனிங்னா அப்படின்னா இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது என்னன்னா மீன்ஸ் ஏ சொசைட்டி ஃபார் பெனிஃபிட் ஆஃப் த கன்சியூமர்ஸ். நுகர்வோர் திட்டம். கன்சியூம் பண்ற பர்சன்ஸ் யாரெல்லாம்? இப்போ நீங்க ஒரு குர்குரே வாங்கி நீங்க சாப்பிடுறீங்கன்னா யூ ஆர் த கன்சியூமர் ஃபார் தட் குர்குரே கரெக்டா. சோ உங்களுக்கு அதுல எதனா தீங்கு விளைவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி வரும், கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஸோ அந்த பெனிஃபிட் கன்சியூமர் பெனிஃபிட்காக ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கு அப்படின்னா அது கன்சியூமர். அதே மாதிரி அர்பன் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டினா என்னன்னு கொடுத்துருக்கான் மீன்ஸ் சொசைட்டி பெனிஃபிட் ஆஃப் த கன்சியூமர் வித்தின் த லிமிட் ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன் இல்ல முனிசிபாலிட்டி, முனிசிபல் கமிட்டி, நோட்டிஃபைட் ஏரியா, டவுன் ஆர் கண்டோன்மெண்ட். இப்போ ஒரு கண்டோன்மெண்ட் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் தான் நாங்க பார்த்துப்போம் அப்படின்னா அது அர்பன் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அர்பன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், சிட்டி தானே, ரூரல் இல்ல, இங்க அர்பன் சொல்லியிருக்கான். அர்பன் சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட முனிசிபாலிட்டி ஏரியா வரைக்கும் அவங்க அந்த ஜோன் வரைக்கும் தான் நாங்க கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது தான் அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஓகேவா? ஸோ அதுக்கான மீனிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வேர் the assessee is entitled to IA or ATP shall be allowed after allowing deduction under aforesaid section. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து IA கீழே ஒரு டிடக்ஷன் இருக்கு. IA என்ன? ஐஏ வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்கு பவர் அண்ட் டெக்கிங் நம்ம ஒன்று போட்டுச்சு ஞாபகம் இருக்கா? 100% ஆஃப் ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும் 1995 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஞாபகம் இருக்கா? ஸோ அதுதான் 80 ஐஏ. அது கீழே டிடக்ஷனும் இருக்கு, ஏடிபி டிடக்ஷனும் இருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல சொல்லிருக்க செக்ஷன் படி எல்லா டிடக்ஷனும் அலோவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்தா நீங்க 80 ஐஏ கீழே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? விச் மீன்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டியே பவர் அண்டர்டேக்கிங் யூனிட் இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா தென் மேல சொல்லிருக்க டிடக்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டு கீழே நீங்க எடுத்துக்கலாம். பட் ஆனால் டபுள் டிடக்ஷன் ஆல்வேஸ் நாட் அலோடட். பட் தே ஆர் சேயிங் மேல சொல்லிருக்க அப்போசிட் செக்ஷன்ல இருக்கிறதுலாம் எடுத்தது போக, ஏன்னா இது எடுத்தாலே 100% டிடக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும், பேலன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவன் டேரக்டா என்ன சொல்றான்னா 80 ஐஏ கீழே நீங்க என்டைட்டில் பண்றீங்க அப்படின்னா 80 ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் 80 ஐஏக்கு போங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி 80 கீழே தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம இப்பதான் பார்த்தோம். 10,000 வரைக்கும் 10%, 20, 30 அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி 1 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னா 7, 1 கோடி தாண்டுது அப்படின்னா 12%. இது சர்சார்ஜ். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஆல்வேஸ் 4%. ஸோ இப்போ நம்ம இந்த சம்ம போட்டோம் அப்படின்னா யூ வில் கெட் ஒன் ஐடியா. இல்லஸ்ட்ரேஷன் 45. X consumer cooperative society furnish the following particulars of the income in respect of financial year 31st to 31st 3 2023. Find taxable liability of the cooperative society. இப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட டாக்ஸபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன பார்க்க போறீங்கன்னா இது என்னது? எக்ஸ் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இது. ஓகேவா? கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கு அப்படின்னா டிடக்ஷன் நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம், ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டியில வரல. அசோசியேஷன் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நம்மளுக்கு எவ்வளோ டிடக்ஷன்? 1 லட்ச ரூபா வரைக்கும் எடுத்துக்கலாம் டிடக்ஷன். கரெக்டா? இங்க இருக்கு 1 லட்சம். ஸோ இப்போ போய் சம் அப்ரோச் பண்ணுங்க. 100% டிடக்ஷன்ஸ் கிடைக்காது, ஏன்னா நீங்க ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணல. ஸோ அவனோட இன்கம் எவ்வளோ இருக்கு? பிசினஸ் இன்கம் 2,50,000. அதுக்கப்புறம் கம்பெனில டெபாசிட் பண்ணியிருக்கான், ஒரு 50,000 வந்திருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுக்கு எக்ஸம்டடா இல்லையா நீங்க செக் பண்ணணும். என்னென்னலாம் செக் பண்ணுவீங்க? ஹவுசிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கக்கூடாது, அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்காது, கிராஸ் டோட்டல் இன்கம் 20,000 தாண்டி இருக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் இவங்க கிராஸ் டோட்டல் இன்கம் 20,000 தாண்டிடும், அதனால உங்களுக்கு அது கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்க் டெபாசிட் ஒன்று இருக்கு, குடோன் லெட்டிங் அவுட் விட்டுருக்கான், அது ஒரு 20,000 ரூபாய் இருக்கு. காமனா குடோன் லெட் அவுட்லாம் விட்டா அதெல்லாம் நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ டேரக்டா பாருங்க, 8 வைஸ் போடுங்க. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெசன்ஸ் இந்த லெட்டிங் அவுட் ஆஃப் குடோன் வந்து அது கண்டர்ல தான் வரும். ஓகேவா? ஸோ அது ஒரு 20,000 ரூபாய் போட்டாச்சு. அப்புறம் பிஜிபிபி இன்கம் 25, 2,50,000. ஸோ அது ஒரு 2,50,000. அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல வரும் இல்லையா? 50 + 10 60,000. ஸோ போட்டுட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ கிராஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் 3,30,000. ரைட்டா? ஸோ இப்போ இதுல எதெல்லாம் எக்ஸம்டடு? குடோன் லெட் அவுட் விட்டு தான் அது எக்ஸம்டட்னு பார்த்தோம். ஸோ அப்போ அதை தூக்கிட்டு வந்து இங்க மைனஸ் பண்ணிடலாமா? மைனஸ். இன்கம் ஃப்ரம் ஆக்டிவிட்டியா ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. இது வந்து கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இல்ல, அதர் தன் ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டிஸா தான் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் டிடக்ஷன் கிடைக்கும். ஸோ 1,20,000 ரூபாய் நீங்க மைனஸ்ல போட்டுக்கலாம். ஸோ 3,30,000 1,20,000 மைனஸ் பண்ணீங்கன்னா யூ கெட் அ இன்கம் ஆஃப் 2,10,000.
இந்த 2,10,000க்கு நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 10,000 ரூபாய்க்கு 10%, அதுக்கப்புறம் இருக்க 10,000 ரூபாய்க்கு 20%, கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் போச்சா? பேலன்ஸ் இருக்க 1,90,000 ரூபாய்க்கு 30% போட்டுட்டு ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸை ஒரு +4% போட்டீங்கன்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் 62,400. இவ்வளோ டாக்ஸ் வந்து நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? டன்னா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இதுல வந்து இப்போ நீங்க வந்து இதுல இன்னொரு சம்மும் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? கடைசி இது ஒரு சம் தான் இருக்கா? ஆல்டர்னேட் டாக்ஸ் ஆஃப் ரெசிடென்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இது ஆல்டர்னேட்டிவ்ப்பா. ஆல்டர்னேட்டிவ் 22% நான் சொன்னேன் இல்லையா? அதுதான். அதுல ஏதாவது சம் இருக்கா? இல்ல. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்சன் பிஓஐ வந்துருது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் வந்து 22% சொன்னேன் இல்லையா? ஹைலைட் திஸ் பாயிண்ட். 22% பிளஸ் 10% சர்சார்ஜ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸோட சேர்த்து. ஓகே, ஒரு சம் தான் இருக்கு இல்லையா? சரி, ஓகே, இந்த சம் பார்த்துருவோம். P cooperative society furnished in the following details of income. Compute taxable income for the assessment year 2023-24 கொடுத்துட்டான். Collective of disposal labor, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் மார்க்கெட்டிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் grown by its members, ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டி. இன்கம் ஃப்ரம் மார்க்கெட்டிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் grown by outsiders, outsiders நம்ம படிக்கல, அப்போ இதுக்கு taxable. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ஃப்ரம் another cooperative society exempted. அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் ப்ராசஸிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பை இஸ் மெம்பர் வித் 8 பவர். வித்தவுட் 8 பவர் தான் நம்ம படிச்சோம். வித் 8 பவர் படிச்சோமா? வித்தவுட் 8 பவர் தான் நம்ம படிச்சோம். இங்க வித் 8 பவர் இருக்கு, அப்போ இது எக்ஸாம்ட் ஆகாது. கரெக்டா? அப்போ இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ட் கிடைக்கும். 25, 30 எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிருக்கானா? ஸோ மொத்தத்தையும் ஆட் பண்ணிட்டான். 1,23,000 வருது. 80 பிகில் இப்போ நம்ம என்னென்ன டிரெக்ஷன் எடுத்துக்க முடியும்? இந்த 25,000 எடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்து லெசன்ஸ் அந்த டிஸ்போசல் ஆஃப் லேபர். அதுக்கப்புறம் இந்த 30,000 எடுத்துக்க முடியும். எது? அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் grown by its மெம்பர், அதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் டிவிடெண்ட் ஃப்ரம் அனதர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதையும் எடுத்துக்கலாம். கரெக்டா? அவுட் சைடர்ஸ் நம்ம எடுத்துக்க மாட்டோம்னு சொன்னேன். டிவிடெண்ட் இது நம்ம எடுத்துக்கலாம் சொன்னேன். இது வித்தவுட் 8 பவரா இருந்தா எடுத்துக்கலாம். இது வித் 8 பவர் இருக்கிறதுனால நம்மளால எடுக்க முடியாது. ஸோ அதனால 3 டிடக்ஷனுக்கு அவைலபிள். ஸோ அது 3 ஆட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு வருது? 25, 30, 15. இது தாண்டி இன்னொரு ஒரு விஷயம். இது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் தன் ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டி சேர்ந்து பண்ணுது. அதாவது ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டியும் பண்ணுது, அதர் தன் ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டியும் பண்ணுது. அதர் தன் ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டி அப்படின்னா நம்மளுக்கு கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இது? பி வந்து வெறும் கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான், கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு இல்ல, வெறும் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அப்ப அடிஷனலா நம்மளுக்கு இன்னொரு டிரெக்ஷன் என்ன கிடைக்கும்? 50,000 ரூபாய். ஞாபகம் இருக்கா? இது 50,000 ரூபாய் எங்க இருக்குன்னு? இங்க இருக்கு பாருங்க, 50,000. இந்த 50,000 இன் எனி அதர் கேஸ். ஏன்னா அது வந்து என்ன பண்ணுது? ரெண்டு ஆக்டிவிட்டி பண்ணுது. ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டியும் பண்ணுது, அதர் தன் ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டியும் பண்ணுது. அதர் தன் ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டில கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு பார்த்தா இல்ல, வேற கேஸ்ல வருது. ஸோ அதனால இந்த 50,000 ரூபாய்க்கும் அது எலிஜிபிள். ஸோ அந்த 50,000 ரூபாய் கொண்டு போய் மைனஸ் பண்ணிருப்பான். உங்க புக் எடுத்து வச்சுக்கோங்களா, திருப்பி திருப்பி பாக்குறதுக்கு நான் இது சல்லுன்னு போயிட்டு இருக்கேன். ஸோ 50,000 போட்டீங்க அப்படின்னா 1,20,000 உங்களால் டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ யூ கெட் ஆன்சர் ஆஃப் 3,000. என்ன பாலா? அந்த 50,000 புரியல. நான் அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி தானே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதான் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இல்ல இது. இப்போ இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டியும் பண்ணுது, அதர் தன் ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டியும் பண்ணுது. அது புரிஞ்சுதா இதுல? ஒரே நிமிஷம். இந்த 46ல இந்த ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டியும் பண்ணுது, அதர் தன் ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டி பண்ணுது. அதர் தன் ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டி எது வரும்னா 1 இது வரும். அதுக்கப்புறம் கடைசி அதாவது அவுட் சைடர்ஸ் ஒன்று வரும், வித் 8 பவர்ல ஒன்று வரும். இது வந்து அதர் தன் ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டி. கரெக்டா? இப்போ அதர் தன் ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டினா நம்மளுக்கு 2 டிரெக்ஷன் இருக்கு. என்ன டிரெக்ஷன் பாத்தீங்கன்னா 1,00,000 ஒன்று, 50,000 ஒன்று. அது ஞாபகம் இருக்கா? இப்போ இங்க பாருங்க, ஆக்டிவிட்டிஸ் அதர் தன் ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டிஸ். இதுல வந்து 1,00,000 ஒன்று இருக்கு, 50,000 ஒன்று இருக்கு. 1,00,000 நான் எடுத்துக்கணும் அப்படின்னா என்னோட கோஆபரேட்டிவ் சொசைட்டி கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கணும். கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டினா என்ன? கீழே மீனிங் கொடுத்துருந்தோம். கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது என்னன்னா, கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி மீன்ஸ் சொசைட்டி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த கன்சியூமர், கன்சியூமருக்கான பெனிஃபிட். ஆனா நார்மலா கோஆபரேட்டிவ் சொசைட்டி யாரோட பெனிஃபிட்காக பாடுபடும்? மெம்பர்ஸ். கரெக்டா? சோ அப்போ இது கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இல்ல, நார்மலா அதர் தன் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அப்போ இதுக்கு 1,00,000 ரூபாய் டிடக்ஷன் கிடைக்குமா, 50,000 ரூபாய் டிடக்ஷன் கிடைக்குமான்னு கேட்டா 50,000 ரூபாய் டிடக்ஷன் கிடைக்கும். சோ அதை மைனஸ் பண்ணீங்கன்னா 1,20,000. இப்போ நீங்க உங்களோட இன்கம்ல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா யூ கெட் a total income of 3,000. ஓகேவா? திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. புரிஞ்சுதா? சோ இதுதான் டிடக்ஷன். ஏடிபி டிடக்ஷன் இது உள்ள இன்வால்வ் ஆயிருக்கும் உங்களுக்கு. இதுதான் ஏடிபி டிடக்ஷனும். ஏன்னா உங்க டிடக்ஷன் சாப்டர்ல இது இருக்காது. பழைய புக்ல நான் அப்படிதான், அதனால தான் அதை பாதியிலேயே முடிச்சிருக்கேன். அது பிபிடி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அந்த பிபிடி. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஏடிபி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புக்ல ஏடிபிஏ லாஸ்ட் ஒன். ஸோ இதுல நான் ஷேர் பண்றேன் இப்போ. Now
இப்போ இது ஷேர் ஆகுதா? ரைட். ஸோ அப் டு திஸ் வி கம்ப்ளீட்டட். அதாவது 2F வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து கிராஸ் ரூட் இன்கம் ஏன் ஏறக்கூடாதுன்னு சொன்னா, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொன்னான்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் கண்டிஷன். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா தோஸ் இன்கம் ஆர் எக்ஸம்ப்டட். அதுக்காக தான் நான் புக்ல போயிட்டு அதை எடுத்தேன். ஓகேவா? நவ் உங்களுக்கு லாஸ்ட் டிடக்ஷன் 80 PA டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டன் இன்கம் ஆஃப் ப்ரொடியூசர் கம்பெனி. நான் முதல்ல இதை ப்ரொடியூசர் கம்பெனி பார்க்கும்போது எனக்கு நடத்துனர் வந்து கேட்டாரு, ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு கேட்ட உடனே என்னவா இருக்கும் டிடக்ஷன், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு நான் வந்து சரி எல்லா துறையும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சினிமா துறை மட்டும் தான் கம்ப்ளீட் ஆகல சார். ப்ரொடியூசர் யாருன்னா இருப்பாங்க, பட ப்ரொடியூசர் யாருன்னா இருப்பாங்க. அந்த மாதிரி பட ப்ரொடியூசர் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம் வர்றது வந்து டிடக்ஷன் எடுத்துக்கலாம் சார், அது 80 PA இருக்கும் நம்மளோட ஆன்சர். ஏன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், எல்லா துறையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, சினிமா துறை மட்டும் கம்ப்ளீட் ஆகல, சரி ப்ரொடியூசர் கம்பெனினா அதுவா இருக்கும் நான் நினைச்சு இந்த ஆன்சரை நான் கொடுத்தேன். ஆனா ப்ரொடியூசர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்றது, ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்றது தான் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் கம்பெனிக்கு வேற மீனிங் இருக்கு. ஸோ சொல்லி என்ன சொன்னாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், லைக் அந்த மாதிரியான ப்ரொடியூசர் இருக்காங்க அப்படின்னா. ஸோ நான் யோசிச்சு பார்த்தேன், அப்போ சினிமா துறைக்குலாம் எதுவுமே கிடையாதா? ஒரு அதுவும் ஒரு ஜாப் மாதிரி தான், அதுல எதனா லாஸ் வரும், அதுல நம்ம டிடக்ஷன் எடுத்துக்க கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சேன். பட் தெர் ஆர் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் இருக்குது, கேஷுவல் இன்கம் மாதிரி அது எல்லாமே. ஃபிளாட் ரேட் 30% வேணா நம்ம கிட்ட இருந்து வாங்குவானுங்களே தவிர நம்மளுக்கு டிடக்ஷன்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி. அது பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு பக்கம் போகும் பிசினஸ் சைட்ல. பட் இட்ஸ் கம்ஸ் அண்டர் என்டர்டைன்மெண்ட், ரைட்? ஸோ என்டர்டைன்மெண்ட்ன்றதுனால அதுக்கு அந்த டிடக்ஷன்ஸ்லாம் இல்லை. நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் டிடக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. மேபி அது பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க கொண்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் அது டிடக்ஷன் எடுத்துப்பாங்க, அவங்க வாங்கி போடுற எக்யூப்மெண்ட் அது இதுன்னு. பட் ஆனா இந்த மாதிரி டிடக்ஷன்ஸ் அண்டர்ல சினி ஃபீல்டு வந்து நான் பார்க்கவே இல்லை. சரி ஓகே, அது வந்து அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா அதுல காசு போட்டா வரப்போகுது, இல்லைன்னா அவ்வளவுதான் போச்சுன்னா ஓன் ரிஸ்க் தானே, ஓன் ரிஸ்க் அப்படிதானே இருக்கிறோம், என்ன பண்றது. சோ இதுல பாருங்க, திஸ் ரிடக்ஷன் ஷல் பி அவைலபிள் டு ப்ரொடியூசர் கம்பெனி ஹேவிங் டோட்டல் டர்ன் ஓவர் எவ்வளவு இருக்கணுமா, டோட்டல் டர்ன் ஓவர் ஆஃப் லெஸ் தென் 100 crore. 100 crore கம்மியா இருக்கணும், 100 crore மேல இருக்கக்கூடாது. இன் எனி ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் 2019-22, அசஸ்மெண்ட் இயர் 2024-25. 2024-25 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. 24-25 இப்போ இப்பயும் இருக்கு. ஓகேவா? டிடக்ஷன் எவ்வளவுப்பா? 100% ஆஃப் த ப்ராஃபிட் ஆர் கெயின் attributable to following eligible business, attributable to following eligible business. கீழே இருக்கிறதுலாம் தான் எலிஜிபிள் பிசினஸ், ABC. இது 3 தான், இது வேற ஒரு பாயிண்ட். ஓகேவா? சோ என்னென்ன பிசினஸ்? த மார்க்கெட்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் க்ரோன் பை இஸ் மெம்பர், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட், இது ஆல்ரெடி நம்ம படிச்சோம் இல்லையா, லைஃப் ஸ்டாக்ஸ் அதர் ஆர்டிகல்ஸ் இன்டெண்டட் டு அக்ரிகல்ச்சர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சப்ளைங் தெம் டு இஸ் மெம்பர். ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டிஸ் ஒன்று படிச்சோம் இல்லையா, அது அப்படியே இங்க வரும். ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டிஸ் தான் இங்க வரும். ஓகேவா? த ப்ராசஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பை ஆஃப் திஸ் மெம்பர். ஓகேவா? சோ இது 3 தான் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் பிசினஸ். இந்த எலிஜிபிள் பிசினஸ் ஏதாவது நீங்களே பண்றீங்கன்னா, அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட போயிட்டு இன்வால்வ் ஆகாம நீங்களே பண்றீங்கன்னா, அங்க ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டிஸ் தான் இது. அதாவது ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டிஸ் அண்டர் தான் இதுவும் நம்ம படிச்சோம். ஆனா அங்க எதுக்கு அண்டர்ல படிச்சோம்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி அண்டர்ல படிச்சோம். இங்க வந்து ப்ரொடியூசர் கம்பெனிஸ், இங்க படிக்கிறது கம்பெனிஸ். ஓகேவா? கம்பெனிஸ் பத்தி படிக்கிறோம். டேர்ம் பாத்துக்கங்கடா. நீங்க வந்து கேட்கலாம், ஆனா இது ஏதானா அங்கேயே இருக்குது, என்னன்னா அங்கேயே திரும்ப சொல்றேன் அப்படின்னா, டேர்ம்ஸ் நம்மளுக்கு முக்கியம். அங்க வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இங்க வந்து கம்பெனி. சோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ நீங்க டிடக்ஷன் படிக்கும் போது உங்களுக்கு டேர்ம்ஸ் புரியும். நான் நேற்று சொன்னேன் இல்லையா, டிடக்ஷன் வந்து ஒரு கோத்ரூ பண்ணுங்கடா. எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் நாலேஜஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்டா, எங்கெங்க எது யூஸ் பண்ணிருக்கான். சேமா சொல்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுக்கு ஹெட்டிங் வேறையா இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து டிடக்ஷன் வந்து உங்களுக்கு கோத்ரூ பண்ண சொன்னேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா திஸ் 3 ஆஃப் கம்ஸ் அண்டர் எலிஜிபிள் பிசினஸ், தென் யூ கெட் 100% என்னது டிடக்ஷன். கரெக்டா? In a case where assessee is entitled also to deduction under any other portion of this chapter, the deduction under this section shall be allowed with reference of the income if any refer to this section including the gross total income as reduced by the deduction under such other provision. இப்போ டபுள் டிடக்ஷன் வருது, அதாவது இதே வேற ஏதோ ஒரு செக்ஷன்ல எல்லாம் எடுத்துக்க முடியுது. வேற ஏதோ ஒரு செக்ஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் அப்படின்னு வருதுன்னா பிஜிபிபி கீழே நான் ஏதாவது ஒரு டிடக்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது ஓகே, அங்க நான் டிடக்ஷன் எடுத்துட்டு இங்கேயும் வந்து என்ன டிடக்ஷன் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், அலோகபிள். ஏன், என்ன காரணம், எதனால இங்க மட்டும் டபுள் டிடக்ஷன் அலோகபிள் பண்ற மாதிரி இருக்கு? இது கிட்டத்தட்ட டபுள் டிடக்ஷன் அலோகபிள் மாதிரி தான் இருக்கு. ஏன், என்ன காரணம்? ஏன்னா 100% ஆஃப் த ப்ராஃபிட் இவன் அலோவ் பண்றான்டா. அதாவது நீ அங்க டிடக்ஷன் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க ப்ராஃபிட்டை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்தீனாலும், இல்ல அங்க டிடக்ஷனே எடுக்காம அப்படியே மொத்த ப்ராஃபிட்டை கொண்டு வந்தீனாலும் உனக்கு என்ன கிடைக்கும்? எப்படி பார்த்தாலும் கடைசிக்கு என்ன ஆகும்? நில்லு அப்படின்ற ஆன்சர் தானே கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது நீ இப்ப டிரெக்ஷனே எடுத்துக்கலப்பா, பிஜிபி கீழே டிரெக்ஷன் எடுத்துக்கலப்பா, 35 ED கீழயோ இல்ல அது அண்டர்ல கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே எடுத்துக்கல. சோ நீ கால்குலேட் பண்ணிட்டே வர, உனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. கடைசி இங்க வந்து நீ என்ன பண்ணுவ? 100% எடுத்துப்ப. கரெக்டா? அதுக்கு நீ அங்க கொடுத்தாலும் சரி, இல்ல அதை கொண்டு நீங்க கொடுத்தாலும் சரி, கடைசிக்கும் ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? நில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா 100% டிடக்ஷன் தரும். ஸோ தட்ஸ் வை தே ஆர் சேயிங் வேற ஏதாவது ப்ரொவிஷன் கீழே உங்களுக்கு வந்து என்னது டிடக்ஷன் இருக்கு அப்படின்னாலும் யூ வில் கேன் கிளைம் த டிடக்ஷன், என்டைட்டில் த டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா?
ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டிடக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட், விச் மீன்ஸ் இன்னும் QQBயும் RRBயும் இருக்கு. அது இந்த ஒரு ஸ்லைட் பார்த்தாலே போதும். ஓகே, இது ஒன்று மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டிடக்ஷன் சாப்டர் முடிஞ்சிடும். முடிஞ்சா ஒரு சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதர்வைஸ் நீங்க ஹோம்ஒர்க்கா வச்சுட்டு நாளைக்கா, ஆனா எனக்கு நாளைக்கா ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னா நான் விட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது ரெண்டு மட்டும் பார்த்துருக்கோம். ஓகே, நான் ரொம்ப போட்டு அறுக்க விரும்பல, ஏன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி அது இது நம்ம டக்குன்னு அங்கே டாபிக் ஜம்ப் ஆகி வந்ததுனால கொஞ்சம் வேவ் ஆகும், எனக்கு புரியுது. பட் கொஞ்சம் இது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. QQB, டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ராயல்டி இன்கம் ஆஃப் ஆத்தர்ஸ். இந்த QQB அப்படின்றது வந்து ராயல்டி இன்கம். நான் உங்களுக்கு எப்போ ஃபினான்ஷியல் மேனேஜர் நடத்தும் போது ராயல்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். இளையராஜா வந்து அவரோட பாட்டை நான் மேடையில பாடணும்னா நான் அவருக்கு ராயல்டி கொடுக்கணும்னு சொன்னாரு. ஸோ ராயல்டிக்கு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதாவது அவரோட ஒரு ஒரு பொருள்னா அவரோட ஒரு நாலேஜ், அவரோட ஒரு இன்டான்ஜிபிள் அசெட், அதை வந்து நான் யூஸ் பண்றேன். கரெக்டா? இப்போ அவர் ஆல்ரெடி கம்போஸ் பண்ண பாட்டு, அவர் ஆல்ரெடி பாடின பாட்டு, அதை நான் போய் ஒரு மேடையில பாடுறேன் அப்படின்னு நான் ஒரு காசு கொடுக்கணும். தட் இஸ் ராயல்டி. ஏன்னா அவர் தானே அதுக்கு ஆத்தர். ஸோ அந்த மாதிரி ராயல்டி ஏதாவது இருக்கு அப்படின்னா அப்போ இளையராஜா என்ன பண்ணலாம்? அவருக்கு ஒரு இன்கம் தானே அந்த ராயல்டி. அந்த இன்கம்க்கு இளையராஜா என்ன பண்ணலாமா? 80 QQB கீழே எடுத்துக்கலாம். பட் இப்போ அது போறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, காசு அது வேற விஷயம். பட் நான் சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி ராயல்டி வருது அப்படின்னா தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் இன்கம். கரெக்டா? அந்த இன்கம் நான் டிடக்ஷன் எடுத்துக்கலாமா? எஸ், அப்கோர்ஸ் எடுத்துக்க முடியும். QQB கீழே நீங்க எடுத்துக்கலாம். The deduction is available to a resident individual who is an author or joint author. யார் அதுக்கு ஆத்தரோ இல்ல ஜாயிண்ட் ஆத்தர் யார் இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? டிடக்ஷன் எடுத்துக்கலாம். எவ்வளவு டிடக்ஷன் எடுத்துக்கலாம்? 3 lakhs ஆர் இன்கம் ஃப்ரம் ராயல்டி விச் எவர் இஸ் லோவர். ராயல்டில இருந்து இன்கம் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs வருது. என்னால 5 lakhs டிடக்ஷன் எடுத்துக்க முடியுமானா அப்படின்னு கேட்டா இல்ல. 3 lakhs கம்பேர் பண்ணுங்க, விச் எவர் இஸ் லோவர் 3 lakhs தான். ஸோ உங்களால 3 lakhs வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும் QQB கீழே. ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலா ராயல்டி வந்து மாசம் மாசம் வர மாதிரி இல்ல 2 months 1 3 months அப்படி வர மாதிரி. இன்கேஸ் ராயல்டி லம்சமா பே பண்ணிருக்காங்க அப்படின்னா, லம்சமானா பல்கா கொடுத்துட்டு மொத்தமா வாங்கிப்பாங்க, அது எதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டன்ட் அந்த நேம் வந்து வாங்கிப்பாங்க. கரெக்டா? எப்படி சொல்றது, நிறைய இப்போ இந்த சாங் ரைட்டர்ஸ் ஆகட்டும் இல்ல நம்ம பண்ற விஷயங்கள்லாம் கூட, இப்போ ஒரு படம் பண்றோம் அப்படின்னா மொத்தமா அது ப்ரொடியூசரா அது அவங்க படம்ன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம படம்ன்ற மாதிரி இருக்காது. நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம், நம்ம அதுல டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கோம் தான் சொல்ல முடியுமே தவிர அது ஏன் படம் நான் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்றப்ப நம்மளால சொல்ல முடியாது. கரெக்டா? ஒரு டேரக்டராவே போயிட்டு ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அது என் படம் வெளியே சொல்லிக்கலாம், ஆனா அதுல நான் டேரக்டரா ஒர்க் பண்ணிருக்கேன், நான் ஒர்க்கர் தான் அங்க. அது என் படம் கிடையாது, என்னோட காசு போட்டு நான் அந்த படம் பண்ணல. கரெக்ட்? புரியுதா உங்களுக்கு? டேர்ம் புரியுதா? வெளியே போகும்போது இவர் தான் அந்த படத்தோட டேரக்டர், அது அவர் படம் தான் அப்படின்னு சொன்னாலும் ஆஸ் பர் லீகலா வந்து அது என் படமான்னு கேட்டா கிடையாது. லீகலி தட் இஸ் நாட் மை ஃபிலிம், அது ப்ரொடியூசர் ஃபிலிம். இப்போ நான் படம் எடுத்து கொடுத்துட்டேன், வேலை முடிச்சிட்டேன், நான் ஒரு டேரக்டர், அவர் ப்ரொடியூசர் காசு கொடுத்தா நான் படம் எடுத்துட்டேன். ஆனா ப்ரொடியூசர் தான் டிசைட் பண்ணோம் படம் எப்போ ரிலீஸ் பண்ணோம், ரிலீஸ் கூட பண்ணாம போயிடும். புரியுதா? அப்போ அந்த டேர்ம் வந்து எந்த இல்ல அவருதுன்னு ஆயிடுச்சு. அப்போ பல்கா லம்சமா ஒரு அமௌண்ட் கொடுத்து என் படத்தை வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்காங்க அப்படின்னா டிடக்ஷன் எவ்வளவா? ஷல் பி அலோடட் ஒன்லி அப் டு 15% ஆஃப் த வேல்யூ ஆஃப் சச் புக் சோல்ட். இப்போ நான் படத்தை வச்சு சொன்னா அவன் இந்த இடத்துல புக்கை வச்சு சொல்றான். ஸோ ஓகேவா? ஸோ புக்ஸுக்கு தான் மோஸ்ட்லி ராயல்ட்டி வரும். நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மூவியை சொன்னேன். ஸோ இப்போ இந்த ராயல்ட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 15% ஆஃப் த வேல்யூ பல்கா நீங்க எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து 15% தான் உங்களுக்கு என்னவா கிடைக்கும்? டிடக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் QQB. நெக்ஸ்ட் RRB. RRB என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ராயல்டி ஆன் பேட்டன்ஸ். இப்போ பேட்டன்ட் அப்படின்றது நான் சொன்னேன் தனி ஒருவன் மூவில வந்து நான் நிறைய டைம் இந்த பேட்டன்ட்டுக்கு எனக்கு அதுதான் எக்ஸாம்பிள் வரும். தனி ஒருவன் மூவி இல்லைன்னா இந்த 24. ஆனா 24 படத்துல பேட்டன்ட்டை பத்தி பேச மாட்டானுங்க, அவனுக்கு தெரியாது, பெரிய பாஸ்கூரியாவுக்கு வந்து தெரியாது. பட் ஆனா தனி ஒருவன் மூவில வந்து பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? பேட்டன்ட் வந்து இந்த பேட்டன்ட் நானா தயாரிச்சது அந்த பொண்ணு கடைசியா வந்து மாத்த வச்சிருவான். அந்த ஏதோ சுகர் பேஷண்ட் போய் அவன் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பேட்டன்ட்ஸ் இருக்கு, அந்த பேட்டன்ட் ஏதாவது காசு கொடுத்து ராயல்ட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டன்ட்டுக்கு அப்படின்னா கடைசியில சித்தார்த் அபிமன்யு வந்து அதான சொல்லுவான், அவளுக்கு அந்த பேட்டன்ட்டுக்கான ஃபார்முலா கூட என்னன்னு தெரியாது, அவ பேர்ல பேட்டன்ட் எடுத்திருக்க அப்படின்னு கேட்பான்ல, அவ இறந்து போயிடுவா, அந்த பேட்டன்ட் எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ராயல்ட்டி வந்திருக்கு, நீங்க அதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு அது ராயல்ட்டி மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிடக்ஷன் அவைலபிள். த டிடக்ஷன் இஸ் அவைலபிள் டு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஹூ இஸ் அ பேட்டன்டி. பேட்டன்டின்றது யார் வந்து அதை உருவாக்கி கொடுத்திருக்காரோ திஸ் பிகம் அஸ் எ பேட்டன்டி. ஆஸ் மே பி கோ-ஓனர் ஆஃப் த பேட்டன்ட். கோ-ஓனரா கூட இருக்கலாம். ஓகேவா? சித்தார்த் அபிமன்யு கூட அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், ஆனா அவன் யாரும் வந்து சும்மா அந்த கப்பல் இருந்து வந்து ஒரு கை காட்டுவான்ல, அவனா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா தென் யூ கெட் அ டிடக்ஷன். டிடக்ஷன் எவ்வளவு எடுத்துக்கலாம்? 3 lakhs ஆர் இன்கம் ஃப்ரம் ராயல்டி விச் எவர் இஸ் லோவர். பேட்டன்டி மீன்ஸ் யாருன்னு கொடுத்துருக்காங்க? பேட்டன்டி மீன்ஸ் த பர்சன் பீயிங் த ட்ரூ ஆர் ஃபர்ஸ்ட் இன்வென்டர் ஆஃப் த இன்வென்ஷன். யார் அதை முதல்ல கண்டுபிடிச்சாரோ அவர் தான் பேட்டன்டி. ஹூ இஸ் பேட்டன்டி ஹியர்? சித்தார்த் அபிமன்யு. ஸோ இஸ் த பேட்டன்டி. ஓகேவா? ஸோ அவன் தான் பேட்டன்டி, அவனுக்கு தான் டிடக்ஷன் கிடைக்கும். எவ்வளவு டிடக்ஷன் கிடைக்கும்? 3 lakhs ஆர் ராயல்டி இன்கம்.
விச் எவர் இஸ் லோவர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு டிடெக்ஷனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். ஹூஸ் நோ என்டர் பேட்டன்ட் ரெஜிஸ்டர் அஸ் பேட்டன்ட், யார் பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ. ஓகேவா? ஸோ இப்போ இதுல உங்களுக்கு என்ன தெரியணும், QQB அப்படின்னு எடுத்தோம்னா 3 lakhs. QQB-க்கும் RRB-க்கும் 3 lakhs காமன். ஓகேவா? ஆனா QQB-ல மட்டும் 3 lakhs கூட சேர்ந்து 15% எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லம்சமா பே பண்ணும்போது மட்டும் வரும். லம்சம் பேமெண்ட் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா அப்போ மட்டும் இது வந்து வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டிடக்ஷன் பார்ட். ஸோ மொத்த டிடக்ஷன்ஸும் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த பிபிடி வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணிருப்பேன். அந்த பிடிஎஃப் கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூ பண்ணிட்டு புக்கில் போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் மேனர்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டட் QPP, ATPA, ப்ரொடியூசர் கம்பெனி, QQB, அண்ட் தென் ஸோ இங்க பார்த்தோம் இல்லையா, 100% ஆஃப் த வேல்யூ 3 lakhs, 100% 50% ஆஃப் புக் வேல்யூ 3 lakhs. கேஸ் 1, கேஸ் 2 2 கேஸ் கொடுத்துருக்கான். ஸோ வேற ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா? மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங், அது காமன் தான். அதுக்கப்புறம் RRP, ராயல்டி பேட்டர் நம்ம பார்த்தோம். ஸோ இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இதெல்லாம் நாட் அவைலபிள் அண்டர் நியூ ரெஜிம். ஓகேவா? இதுவுமே ஓகே. இங்கேயும் அதே 3 lakhs 100% தான். இதெல்லாம் காமன் தான். ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு டிடக்ஷன் தெரிஞ்சா போதும், மற்றபடி உள்ள போய் இறங்கி பார்க்க வேண்டாம். ஸோ TTA நம்ம பார்த்தா ஞாபகம் இருக்கா? 10,000 வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டெபாசிட் பத்தி பேசியிருந்தேன். ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் பண்ணிங்கன்னா 10,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும். சீனியர் சிட்டிசன் இருந்தால் 50,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும் பார்த்தோம் இல்லையா? 50,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும் TTP. ஓகே, அடுத்து வேற என்ன பார்த்தோம்? 80U, இது ஆல்ரெடி பார்த்தோம். 80 DDP சொல்ல மாதிரி நான் சொன்னேன். ஸ்பெசிபிக் டிசபிலிட்டி பர்சன், அவருக்கு அவரே வந்து செலவு பண்ணிப்பாரு அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? 1,25,000, 75,000 ஞாபகம் இருக்கா? ரிமெம்பர் ஆகுதா உங்களுக்கு? இங்கேயே நம்ம பார்த்தோம். இந்த வரைக்கும் பாருங்க, 75,000, 25,000 PPT-ல தெரியுதா? இங்க இருக்கு பாருங்க, 80U, 80DD நம்ம பார்த்தோம். 80U டிடக்ஷன் இஃப் himself is a person with disability and incur expense for medical treatment, அவருக்கு அவரே செலவு பண்ணிக்கிறாருன்னா டிடக்ஷன் எவ்வளவுன்னு பார்த்தோம், 75,000. இன் கேஸ் ஆஃப் சிவியர் டிசபிலிட்டியா இருந்தா 1,25,000 பார்த்தோம் இல்லையா? ஸோ த சேம் கான்செப்ட் தே ஆர் கிவன் யூ 75,000 ஆர் 1,25,000. சிவியர் டிசபிலிட்டினா என்னன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 33, 34, 35. சரி, ஓகே. இதுல 35 இந்த ஒரு சம் தான். இந்த 35 நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம், செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு எதனா பண்ணா செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு, டிடக்ஷன் எதனா இருந்தா டிடக்ஷன், கிளப்பிங் இருந்தா கிளப்பிங், எல்லாமே இதுல வந்துடும் இந்த ஒரு சம்ல. மேபி இருந்தால், ஆனா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இன்டெப்தா இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல செட் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். சேலரி பத்தி பேசியிருக்கான், IFOS பத்தி பேசியிருக்கான், PGBP பத்தி பேசியிருக்கானா? இல்ல. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, சேலரிஸ் இருக்கு, IFOS இருக்கு, PGBP பத்தி எல்லாம் பேசவே இல்லை. ஸோ இந்த 3 ஹெட் உங்களுக்கு இந்த சம்ல கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்மை கொடுத்துட்டு மைட் பி சான்சஸ் தே ஹாவ் கேட்ட 14 மார்க்ஸ் இந்த மாதிரி ஒரு சம் கேட்க வாய்ப்பு இருக்கு, எல்லா ஹெட்டும் சேர்த்து. ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது இந்த ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். கண்டிப்பா இது புரியும். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அண்ணா இங்கே ஸ்லிப் ஆகுறேன் அப்படின்னா அப்போ ப்ரொவிஷன் எங்கேயும் மிஸ் பண்ணி வரலாம். 33, 34. ஏன்னா நான் எப்பவுமே ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அவங்க ஒர்க் அவுட் பண்ண முடியும். எங்கேயோ ஒரு சின்ன இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. மேபி மிஸ்டேக் ஆனால் ஒருவேளை நீங்க போடுறீங்க அப்படின்னா ப்ரொவிஷன்ல தெளிவா இருக்குங்க அர்த்தம். ஸோ 35 மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த ஒரு சம் முடிச்சுட்டு அடுத்து ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து வெறும் இண்டிவிஜுவலா HCF மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த புக்ல. நம்ம அது மட்டும் படிச்சாலே போதும். அடிஷனலா இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சது, கோஆபரேட்டிவ் சொசைட்டி பத்தி தெரிஞ்சிருக்கு. கரெக்டா? ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டி பத்தி தெரிஞ்சிருக்குங்க. பட் இப்போ இந்த புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ் நம்ம படிச்சா போதும். விச் மீன்ஸ் இண்டிவிஜுவலுக்கும் HCF-க்கும்